As I was meditating the Lord's word this morning, இந்த காலையில் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு வசனம் எனக்கு அப்படியே ஆணித்தரமாக இருதயத்தில் பட்டது. அதை உங்களிடத்துல I just want to share it with you. It's found in Luke chapter 9, verse number 43. One translation says, ஆச்சரியம், awe gripped the people when they saw the majestic display of God's power. எனக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்கு, they were amazed at the work of God அப்படின்னு போட்டிருந்தது. தமிழ்லையும் நல்லா தான் இருக்குது. என்ன போட்டிருக்கேன்னா, அப்பொழுது அனைவரும் தேவனுடைய மகத்தான செய்கைகளை கண்டு பிரமித்தார்கள். பிரமிப்பு, வாவ், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கர்த்தருடைய செயல் அப்படி என்றாலே அது பிரமிக்கத்தக்கதாக தான் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும். இயேசு இங்க இந்த மாதிரி எல்லாரும் செய்த யாவையும் அனைவரும் ஆச்சரியப்படுகையில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தாங்க. ரிமைனிங் போர்ஷன் சேஸ், while everyone was marveling at everything. அவருடைய செய்கள் எப்பயுமே எப்படி தெரியுமா இருக்கும், மற்றவங்க பார்த்து வாவ் வாவ் ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் கர்த்தருடைய செய்கை இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய செய்கை மகத்துவமானதா இருக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் அவருடைய வல்லமை இறங்கும் போது, the majestic display of God's power. நம்ம ஜெபிக்கும் போது, கர்த்தாவே, I want your majestic display of your power in my life அப்படின்னு கேட்போமா? கர்த்தாவே, உம்முடைய மகத்துவமான உம்முடைய வல்லமை என் வாழ்க்கையில வெளியரங்கமா காணப்படட்டும். நம்ம சின்ன மறைந்த எங்களுக்கு அற்புதங்கள் தேவையில்லப்பா, எங்களுக்கு பிரமிக்கத்தக்க அற்புதங்கள் எங்க வாழ்க்கையில நடைபெறும். ஏனென்றால் நீர் ஜீவனுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஜெபிப்போமா? விசுவாசத்துடன் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே we will attract God to do something big. Hallelujah. Shall we pray now? Heavenly Father, இந்த வசனத்தை நாங்க உரிமை பாராட்டுகிறோம். அந்த நாளில உம்முடைய வல்லமை மகத்துவமா இருந்தது, ஆச்சரியப்படக்கூடியதா இருந்தது. People were amazed. People were filled with awe. They were filled with the wowness of Father God. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ராஜா, உம்முடைய கரம் இறங்கி, உம்முடைய வல்லமை இறங்கி பெரிய டிஸ்பிளே ஆஃப் காட்ஸ் மைட்டி ஒர்க்ஸ் நடக்கட்டும். நாங்கள் அதை கேட்கிறோம், அதை கட்டளை எடுக்கிறோம் ராஜா. உம்மால கூடாதது ஒன்றும் இல்லை ராஜா. எங்களுக்கு எதிர்த்து வருகிற எல்லா தடைகளும் நீர் எடுத்து போட்டு ஜெயத்தை மட்டும் கொடுக்கிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா காரியங்களும் கரத்துல ஒப்புக்கிறோம். நீரை மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. Trust in God because His work is mighty, His ways are awesome. God is going to do great and mighty things in your life, and you're going to be a great example, a testimony declaring the wonder working power of God. Hallelujah. Glory be to God. Have a wonderful and blessed day. Amen.